everyone. I am Karthika, studying 7th standard in Madonna Matriculation Higher Secondary School, GR Nagar, Madurai, and I am also a student of Junior IAS Academy. Now I am going to teach you about 6th standard Science Unit 3 Changes Around Us. Changes Around Us. நான் உங்களுக்கு என்ன லெசன் நடத்த போறேன் அப்படின்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த லெசனுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Introduction. Mom, the roti I rolled is not round. What should I do? Sound doing. That is all right. You can change the roll dough back and try again. Mom, can I do that? Yes, Seema. This is one of the changes that can be reversed. இப்போ இங்க வந்து ஒரு அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க. இவங்க வந்து இப்போ அந்த பொண்ணு வந்து சப்பாத்தி வந்து ரோல் பண்றாங்க. அம்மா ரோல் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ரோல் பண்ணுது. அப்போ வந்து எனக்கு மட்டும் வந்து சப்பாத்தியே ரவுண்டா வரல, ஏன் ஒரு ஷேப்பாவே இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கொஞ்சம் நிறுத்தி சவுண்டா. ஏன் ஷேப்பாவே இல்ல அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்கவும் பரவாயில்லடா கண்ணா, மறுபடியும் அந்த மாவை எடுத்து திரும்பி ரோல் பண்ணி மறுபடியும் தேய்ச்சி பாரு, கரெக்டா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே சரி நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டோடனே அவங்க அம்மாவும் சரி இந்த சேஞ்சை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்டேட்ல இருக்க சம்திங் ஒரு பொருள் இருக்குன்னா அதை ஒரு வேற ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பல்ப் எடுத்துப்போம். அந்த பல்பை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பிரைட்டாக இருக்குது, மறுபடியும் ஆஃப் பண்ணால் பழைய ஸ்டேட்கே வந்துடுது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். Children, in this lesson we will learn about changes around us and the reversible and irreversible changes. ஸோ இந்த லெசனில் நம்ம இப்போ எதை பற்றி பிரீஃபாக பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னா என்ன, அது irreversible சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Objectives. At the end of this lesson, you will be able to describe the changes that occur around us, explain reversible changes, explain irreversible changes, describe expansion, describe evaporation. ஸோ இந்த லெசன் நம்ம வந்து படித்து அதாவது கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்மளால வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா அந்த மாற்றத்துடைய பேர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். அண்ட் எக்ஸ்பிளைன் ரிவர்சிபிள் சேஞ்ச், அதாவது மீளக்கூடியது. இங்கிலீஷ் தமிழில் வந்து மீளக்கூடியதுன்னு தான் சொல்லுவாங்க ரிவர்சிபிள் சேஞ்ச். ஸோ அதை பற்றி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்பிளைன் irreversible சேஞ்ச், அதாவது மீள முடியாது. ஸோ அந்த சேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் எக்ஸ்பிளைன் நம்மளால பண்ண முடியும். டிஸ்கிரைப் எக்ஸ்பேன்ஷன், அதாவது விரிவாக்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டிஸ்கிரைப் எவாபரேஷன், அதாவது ஆவியாதல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Overview of changes. Have you noticed how seeds grow into trees? Another point to notice is how வந்து ஒரு சீட் வந்து இருந்துச்சு இல்லையா? சத்தமா. இப்போ வந்து நம்ம சீடு இப்போ மரம் வளர்க்க போகிறோம்னா முதல் என்ன பண்ணுவோம், அந்த சீடை எடுத்து மண்ணில் போடுவோம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி ஊற்றி அது வளர்ந்தோடனே பெரிய மரமாக வந்து வளர்ந்துருது. இப்போ திரும்பி அதை குட்டி சீடாக மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து பெரிய மரமாக வளர்ந்ததுக்கப்புறம் அதை திரும்பி பழைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை ரிவர்சிபிள் சேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒருவேளை அதை வந்து கொண்டு போக முடியலை அப்படின்னா அதை irreversible சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். describe evaporation. Overview of changes. Have you noticed how seeds grow into trees? Another point to notice is how snow melts and the water flows to the river. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ வந்து இப்போ நம்ம ஐஸ் கியூப் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கை ஐஸ் கை 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 வைக்க. இப்போ வந்து இங்கே ஐஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஹீட்டான டெம்பரேச்சர் வரும்போது அந்த ஐஸ் என்ன ஆகும், மெல்ட் ஆகி இந்த ரிவரில் போடுது. இப்போ மறுபடியும் ஒரு வேளை இங்கே வந்து ஒரு கூலிங்கான டெம்பரேச்சர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஐஸ் வந்து இப்போ தண்ணியாக இருக்குது ஐஸ் கியூப்பாகவே திரும்பி மாறிடுது. அதை காமிங்க. ஐஸ் கியூப் எப்படி மாறுதுன்னு அந்த இடத்த டச் பண்ணுங்க. ஓகே. How does this happen? These are changes that are taking place around us all the time. Reversible changes. Changes are of two types, reversible and irreversible. ஸோ இந்த சேஞ்சஸ்லேயே மொத்தமாக இந்த ரிவர்சிபிள் சேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ்லேயே மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ். அது என்னென்ன அப்படின்னா ரிவர்சிபிள் அண்ட் irreversible.
state are reversible changes. Let's try this. Take some sand and mix it in water. Would you be able to remove sand from water after they are mixed together? இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து இப்போ வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் சாண்ட் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய தண்ணியை இன்னொரு கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் டியூப் வச்சு வந்து ஊற்றுறாங்க. அப்போ இருக்கக்கூடிய சாண்ட்லாம் வந்து கீழே இருக்கிறதும் நம்ம ஊற்றுன தண்ணி மட்டும்தான் இந்த கண்டெய்னரில் வரும். அப்போ பழைய ஸ்டேட்டுக்கே மறுபடியும் வருது இல்லையா? அந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட் மாறிட்டு மறுபடியும் பழைய ஸ்டேட் வந்தால் என்ன சேஞ்ச் சொல்லுவோம்? ரிவர்சிபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். Let's hear introduction. Introduction. Hi friends, as we all know that we can see so many things in our surroundings. They are made up of different materials. Some of them are hard in nature and are both metals, while most of them are soft and so they are both non-metals. So in this module, we are going to learn about properties and uses of metals. In our surroundings, there are many things. For example, take this bench. This bench is made up of steel. This bench is made up of steel. So we can conclude this bench is made up of a metal. The air surrounding us is a non-metal. The air surrounding us contains of oxygen, nitrogen, carbon dioxide, many other things which are called as non-metals. In this lesson, we are going to see about their property uses. And non-metals. Objectives. Friends, at the end of this lesson, you'll be able to define metals and non-metals. You will also be able to understand the physical properties of metals and non-metals. Besides it, you will be able to describe chemical properties of metals and non-metals. And in addition, you will also be able to explain the uses of metals and non-metals. After the end of this lesson, we all can be able to define metals and non-metals and their physical and chemical properties, and we also will be able to explain the uses of metals and non-metals. Introducing the English test designed for you. Convenient, fast, affordable, And non-metals. Hey buddy, what are you doing here? I am flying a kite. It is too light in weight. Yes, dear, because it is made up of paper. And do you know that paper is a non-metal item? See there, an aeroplane is also flying high in the sky. It is made up of steel and other metals. But what are these metals and non-metals? You can see a girl and a boy having a conversation. The boy was flying a kite. He said that the kite was flying so high in the sky and it was very lightweight. Paper is very lightweight, right? The girl said that the kite was made up of paper. That is the reason it is lightweight, and paper is also a non-metal. At the same time, an aeroplane flew over them. The aeroplane is made up of steel and many other metals. It is also flying high in the sky. The boy is asking, what are these metals and non-metals? We are going to see a couple of items, the metals and non-metals that we use in our daily life. Friends, we use many things in our daily lives. These are You can see aluminium, iron and copper are metals, and wood, coal and plastic are non-metals. made up of metals and non-metals. Dear, now let's know about their properties. At first we know about the physical properties. The first property of a metal is its malleability. By this property, the metals can be beaten into thin sheets. Non-metals don't show this property. Now we are going to see the physical properties of both metal and non-metal. The first property which we are going to see is malleability. Malleability. The malleability is the property of metals which can be beaten into thin sheet. For example, you can take an aluminium block. If you beat an aluminium block very hardly, it will turn into an aluminium sheet or foil that we use sometimes in our daily life. At the same time, if you
try with non-metals like coal, sulfur, it would not be like sheets. It would instantly break down. It will broke apart. It cannot be into sheet. This is the first property of metals. What is it? Malleability. ஓகே, இதை அப்படியே தமிழில் நடத்திடுங்க. எகெயின் இப்போது சொல்லிடுங்க, நான் தமிழில் நடத்துகிற விஷயம். இப்போ பாருங்கள், இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக நடத்துனாங்க. நீங்கள்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க. அடுத்து அதை அப்படியே தமிழில் நடத்துகிறாங்க பாருங்கள். இவங்க தான் சிஎம் அவார்டுக்கு போகிறாங்க. ஓகே, அது மாதிரி நீங்கள்லாம் வேணும்னா இப்படி படிக்க விருப்பப்பட்டீங்கன்னா படிக்கணும், அவங்க உங்களை டைரக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேயா? நீங்களும் படிச்சிடலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இந்த லெசனை. இதே லெசனை இப்போ நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து சேர்த்து நடத்த போகிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். 8th ஸ்டாண்டர்டோட மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். Introduction. Hi friends, as we all know that we can see so many things in our surroundings. They are made up of different materials. Some of them are hard in nature and are called metals, while most of them are soft and so they are called non-metals. So in this module, we are going to learn about properties and uses of metals and non-metals. நம்ம சரௌண்டிங்ஸில் நிறைய பொருள் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒன்று மெட்டலாக இருக்கும், இல்லை நான் மெட்டல்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. வாட்டர் பாட்டில் வந்து எதாவது மேடாக இருக்கும், பிளாஸ்டிக்காக. நேராக உட்காரு. பிளாஸ்டிக் அப்படின்னா வந்து அது ஒரு நான் மெட்டல் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே ஸ்டீல் இருந்துச்சுன்னா அது ஒரு மெட்டல். இப்போ இந்த பென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த பென்ஸ் வந்து அயனால் உருவாயிருக்கு, ஒரு ஸ்டீல். அப்போ இந்த பென்ஸ் வந்து ஒரு மெட்டல். அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க நிறைய பொருட்கள் வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸால் உருவாயிருக்கு. அந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Objectives. Friends, at the end of this lesson, you will be able to define metals and non-metals. You will also be able to understand the physical properties of metals and non-metals. Besides it, you will be able to describe chemical properties of metals and non-metals. And in addition, you will also be able to explain the uses of metals and non-metals. இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்னன்னு ஈஸியாக நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் மற்றும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அதோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். Hey buddy, what are you doing here? I am flying a kite. It is too light in weight. Yes dear, because it is made up of paper. And do you know that paper is a non-metal item? See there, an aeroplane is also flying high in the sky. It is made up of steel and other metals. But what are these metals and non-metals? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணும் பையனும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், ஒரு பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தான், கைட் விட்டுக்கிட்டு இருந்தான். அந்த கைட் வந்து எதாவது மேலே பயந்துச்சு, பேப்பரால். அப்போ வந்து அவன் சொல்கிறான், பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போகுது, இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால ரொம்ப ஹைட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறான், ஆமாம் இது வந்து ரொம்ப ஹைட்டாக போகுது, இது வந்து பேப்பரால் மேடாக இருக்குது. பேப்பர் வந்து ஒரு நான் மெட்டல்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து அவங்களை தாண்டி போகுது. அப்படி போகும்போது வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, பாரு ஒரு ஏரோப்ளைன் போகுது, இந்த ஏரோப்ளைன் வந்து ரொம்ப ஹைட்டாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டீல் மற்றும் மற்ற மெட்டல்ஸால், வேறு மெட்டல்ஸால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து கேட்குறான். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சில மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். Friends, we use many things in our daily lives. These are made up of metal. இப்போ இது பார்த்தீங்கன்னா அலுமினியம், அயர்ன், காப்பர், இது மூணுமே வந்து நம்ம மெட்டல்னு சொல்லலாம். அதே மாதிரி wood, coal, பிளாஸ்டிக், இது மூணுமே வந்து நான் மெட்டல்ஸ். இப்போ நம்ம மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். Metals and non-metals. Dear, now let's know about their properties. At first we know about the physical property. The first property of metal is its malleability. By this property, the metals can be beaten into thin sheets. Non-metals don't show this property.
இப்போ மெட்டல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மேலபிலிட்டி. இந்த மேலபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க பிக்சரில் காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அலுமினியம் பிளாக் எடுத்துக்கிறாங்க, அதை அவங்க ஹேமர் வச்சு நல்லா ஹார்டாக பீட் பண்ணும்போது அது வந்து ஃபாயிலாக மாறிச்சா. ஏன்னா வந்து அது வந்து ஒரு மெட்டல்ஸ்க்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த மேலபிலிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் அதை வந்து நம்மளால் ஃபாயிலாக அலுமினியம் ஷீட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து வீட்டில் ஆணி இருக்குங்க, அயன் மேட், அதையும் வந்து நீங்கள் நல்லா ஹார்டாக பீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து தின்னான ஷீட்ஸ் மாதிரி வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியான மெத்தடை நீங்கள் பீட் பண்ணுறதை நீங்கள் நான் மெட்டல்ஸான கோல், குட் இல்லை சல்ஃபர் அதிலலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது பிரேக் ஆகுமே, உடஞ்சி போகுமே தவிர உங்களுக்கு ஷீட் மாதிரி மாறாது. அப்போ மெட்டல்ஸோட முதல் ப்ராப்பர்ட்டி என்ன? மேலபிலிட்டி. ஓகே இப்போ இவங்க படித்தது இவங்க தான் உங்கள் வகுப்பில் தான் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, புரியுதா? அதில் சந்தேகம் இல்லை. அவங்களுக்குரிய மெட்டீரியல்ஸ் கொடுத்தோடனே அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டீங்க. உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. அவங்க எப்படி படிச்சிருக்கான்னு கேளுங்க. விருப்பமானவங்களுக்கு அவங்க எப்படி டியூன் பண்ணிடுவாங்க. சொல்லுக்கணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் போடுவோம். நோட்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து மைண்ட் மேப் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் எடுப்போம். மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் எடுக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூலில் வந்து நாங்கள் 4 பேர் இருக்கோம். நாங்கள் 4 பேர் முன்னாடி நாங்கள் ஒரு ஆள் நிற்கிறோன்னா 3 பேர் இருப்பாங்களா, 3 பேர் உட்காந்துருப்பாங்க, நாங்கள் நடத்துவோம். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை அவங்க சொல்லுவாங்க, எங்களோட ஃபீட்பேக் சொல்லுவாங்க. நீ வந்து இப்படி பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறையா முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களாலே வந்து இந்த மாதிரி இங்கே நின்று எல்லா முன்னாடி நின்று கான்ஃபிடென்ட்டாக எங்களால் நடத்த முடியும். அது மாதிரி இவங்களும் நினச்சா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கும் யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதா புரியலையா?